எதுக்காக பாஜக கோவப்படுது அப்படின்னா, இந்த நீதிபதியா இருக்கிற யஷ்வந்த் வர்மா அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா, அவர் வீட்டுல தீ பிடிச்சப்ப தீயணைப்பு வீரர்கள் எல்லாரும் போய் தீ அணைக்கிறாங்க. அந்த சமயத்துல என்ன பாக்குறாங்க அப்படின்னா, கட்டுக்கட்டா பணம் இருக்கு அவர் வீட்டுல. இந்த பணம் எப்படி அவருக்கு வந்ததுன்னு விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையில இந்த பணம் எல்லாம் இவருதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவர் டெல்லியில இருந்து அலகாபாத்துக்கு மாற்றப்படுறாரு. மாற்றப்பட்டது மட்டும் இல்லாம அவர் பதவி நீக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு கோரிக்கையாவும் முன்வைக்கப்படுது. இதுல ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக தான் இதை முன்னெடுத்து பண்ணணும். அப்படி முன்னெடுத்து அவர் பதவி நீக்கிட்டாங்கன்னா இது மொத்த பெருமையும் பாஜகவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்ததுனால எதிர்கட்சியால நடந்துடும் அப்படின்ற ஒரு அச்சத்துலதான் பாஜக எதுக்காக நீங்க அவங்க கொடுத்த நோட்டீஸ வாங்குனீங்க அப்படின்னு தன்கர் மேல கோபப்பட்டதா சொல்லப்படுது. பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாரும் அவர்கிட்ட ரொம்ப கடுமையா பேசினதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த அவை கூட்டம் 4:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அந்த அவையில ஜே.பி. நட்டா அவர்களும் பாஜக எம்பியுமான கிரண் ரிஜிஜு இவங்க 2 பேருமே கலந்துக்கலன்னு சொல்லப்படுது. ஒரு பாஜகவுல முக்கியமான 2 நபர்கள் கலந்துக்காது, அந்த கலந்துக்காதது கூட பரவாயில்ல, இந்த ஒரு கலந்துக்கலன்ற ஒரு பெர்மிஷனை கூட தன்கர் அவர்கிட்ட கேட்கல அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரா. அந்த அப்செட்டோடவே இந்த கூட்டத்தை மறுநாள் ஒத்தி வச்சுட்டு கிளம்பிட்டாருன்னு சொல்லப்படுது. இதுக்கு அப்புறமா தான் 9 மணி அளவுல நான் ராஜினாமா பண்றேன்ற ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காரு.